அனைவருக்கும் மிகப்பெரிய வணக்கம். என்னுடைய பேர் ஐஸ்வர்யா ரெங்கன். நம்மளுடைய சேனல்ல உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுத்த பல முக்கியமான டிப்ஸ், ட்ரிக்ஸ் அண்ட் டூல்ஸ் பார்த்து கொண்டு வருகிறோம். ஸோ இன்னையோட வீடியோவில் நான் ரொம்ப நாட்களாக ஒரு புத்தகத்தை பற்றி ஒரு வீடியோ போடணும் அப்படின்னு நினைத்தேன், ஆனால் முடியவில்லை. ஸோ இந்த எபிசோடில் பல முக்கியமான இல்லை 5 முக்கியமான புத்தகங்கள் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு 5 புக்ஸ் நான் வந்து ஷேர் பண்ண போகிறேன். ஸோ உங்களுடைய லைஃப்பில் நம்ம எல்லாருமே வந்து புக்கு படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது உண்டு தான். ஆனால் என்னென்னா, சில பேருக்கு புக்கு படித்தா தூக்கம் வந்துடும். நானும் ஒரு காலத்தில் அப்படி தான் இருந்தேன். 2வது, நமக்கு என்ன புக்கு படிக்கணும்னே தெரியாது. 3வது, இதை விட முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா, நம்ம எல்லாருமே ஒரு புக்கை ஸ்டார்ட் செய்வோம், ஆனால் அந்த புக்கை முடிக்கவே மாட்டோம். இது எல்லாமே கொடுமையான விஷயம். இதை நானும் ரியலைஸ் பண்ணியிருக்கேன், இதை நானும் செய்து கொண்டே இருக்கிறேன். இன்ஃபேக்ட் நான் வந்து பல புத்தகங்கள் வந்து நான் வாங்கி கொண்டு வந்தால் அதில் சில புக்ஸ் மட்டும்தான் கம்ப்ளீட் செய்வேன். அதுக்கப்புறம் அந்த புக்கு, ஐயோ எனக்கு இந்த புக்கு பிடிக்கவே இல்லை, இந்த புக்கு நல்லாவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லோருமே அந்த புத்தகத்தை தள்ளி வைக்கக்கூடிய காரணங்கள் பார்த்திங்கன்னா பல விஷயங்கள் இருக்கும். அதனால் இந்த வீடியோவில் 5 முக்கியமான புத்தகங்கள், எனக்கு ரொம்ப பிடித்த புக்ஸ் என்ன அப்படின்னு நான் ஷேர் செய்ய போகிறேன். இந்த புத்தகங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக பல அற்புதமான மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்புகள் அமைந்திருக்கு. ஸோ இஃப் யூ இன்ட்ரெஸ்டட், டூ கண்டினியூ வாட்சிங். அண்ட் நீங்கள் என்னை முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா, நம்மளுடைய சேனலில் பல முக்கியமான தலைப்புகளை நான் பேசிக்கொண்டே வருகிறோம். ஸோ மறக்காமல் அந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஆல்ரைட், ஃபர்ஸ்ட் புத்தகம் எது அப்படின்னா த சைக்காலஜி ஆஃப் மணி. நான் ஆல்ரெடி ஒரு புத்தகத்தை ஒரு வீடியோ ஆன் புக்ஸ் ரிலேட்டட் டு மணி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கேன். விலாவரியாக எல்லா புத்தகங்களும் காசு சம்பாதிப்பதற்காக. ஸோ அந்த வீடியோவை நீங்கள் பார்க்க முடியவில்லை அப்படின்னா மேலே பாருங்கள். அதுவும் பார்க்க முடியல அப்படின்னா கூட இந்த ஒரு புக்கை கண்டிப்பாக படிச்சுடுங்க. பிகாஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் எல்லாருக்குமே பணம் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லோருக்குமே ஆசை இருக்குது தான். யாருக்காவது காசு வேண்டாம் அப்படின்னு சொன்னால், ஒரு கையில் வந்து ஒரு கோடி கொடுக்குறேன் அப்படின்னா வேண்டான்னு சொல்லிட்டு போகிறவங்க வந்து ரொம்ப கம்மி ஆட்கள் தான். அந்த ஒரு கோடியை எப்படி சம்பாதிக்கலாம் எளிதாக, உங்களுடைய பர்சனல் ஃபினான்ஸை நீங்கள் எப்படி இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பல விஷயங்களை கற்றுக்கொண்ட ஒரு அற்புதமான புத்தகம் த சைக்காலஜி ஆஃப் மணி. நம்ம எல்லாருமே வந்து இப்போ ரிச் டேட் அண்ட் புவர் டேட் அப்படின்றது தான் வந்து இப்போ பணம் பற்றின ஒரு புத்தகம் அப்படின்னா எல்லோருமே பேசக்கூடிய ஒரு புத்தகம் அதுதான். அதே மாதிரி அதுவும் விட பெட்டராக இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் வந்து த சைக்காலஜி ஆஃப் மணி. ஆனால் அந்த அளவுக்கு அது வந்து பேசப்படுவதில்லை. மேபி இந்த ஃபியூச்சரில் வந்து இன்னும் கொஞ்சம் நம்ம மக்கள் வந்து அதை படிக்க அதனுடைய ஆர்வமும் அதீதமாக ஆகும். ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஃபினான்ஸ் பற்றின நாலேஜ் வேணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா ரொம்ப எளிமையான ஒரு புத்தகம், கண்டிப்பாக நீங்கள் படி. 2வது புத்தகம் எது அப்படின்னா த 4-hour work week. இந்த புத்தகத்தை நான் எந்த லிஸ்ட்டில் போட்டேன்னு தெரியல, பட் ஐ திங்க் இந்த புக்கை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். ஆனாலும் இந்த வீடியோவில் அகெயின் நான் சொல்கிறேன், பிகாஸ் இந்த ஒரு புத்தகம் உங்களுடைய வாழ்க்கையை இப்படி இருக்குன்னா இப்படி மாற்றிடும், தலைகீழ மாற்றிடும் அப்படின்னு தான் சொல்ல வரேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில், நம்மளுடைய வாழ்க்கையில் சொசைட்டியோடைய ஸ்டாண்டர்ட்ஸ் படி வேலை அப்படின்னா நம்ம என்ன அப்படின்ற அண்டர்ஸ்டாண்டிங்கையே மாற்றக்கூடிய அளவிற்கு மிக பவர்ஃபுல்லான இருக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான் த 4-hour work week. நம்மளுடைய சராசரி வாழ்க்கையில் பார்த்தீங்கன்னா, நீங்கள் உங்களுடைய அம்மா அப்பா, உங்களுடைய தாத்தா பாட்டியெல்லாம் வேலைக்கு செல்லக்கூடிய ஆட்களாக இருந்தால், அவங்களுடைய அவங்க வேலைக்கு செல்லக்கூடிய டைமிங்கே பார்த்தீங்கன்னா வந்து காலையில் 9லேருந்து ஈவினிங் 5 மணி இல்லாட்டி 6 மணி வரைக்கும், மண்டே டு ஃப்ரைடே. எல்லாருமே இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் வேலைக்கு போனாங்க. ஆனால் உங்களால் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு வாரத்துக்கு 4 நாள் மட்டும் வேலை செய்தால் போதும். அண்ட் நீங்கள் எங்கேருந்து வேணால் வேலை செய்யலாம், மற்றபடி ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் வெக்கேஷன் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு அது கேட்கவே ரொம்ப என்னடா அது இப்படிலாம் கூட பாசிபிளா அப்படின்னு யோசிக்கக்கூடிய அளவுக்கு அது வித்தியாசமாக இருக்குது. கரெக்டாக? ஏன் அப்படின்னா இது பாசிபிள் தான். அண்ட் அது ஏன் எப்படி பாசிபிள், அது நீங்கள் எப்படி அதை ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புக்கு தான் வந்து இந்த 4-hour work week. ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். உங்களுக்கு பல அழகான ஐடியாஸ், நீங்கள் அதை ஸ்டார்ட் செய்யலாம், நீங்கள் என்ன செய்யலாம், உங்களோட மாற்றங்கள் என்னெல்லாம் தேவை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல ஐடியாஸ்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த புத்தகத்தை நீங்கள் படிக்கணும். இது வந்து கண்டிப்பாக ஒரு ரொம்ப நாட்கள் எடுக்கக்கூடிய ஒரு புத்தகம் தான். ஒரேடியாக கதை புக்கு மாதிரி நீங்கள் படித்து முடிச்சுட்டு அதை மூடி வச்சுட்டு நான் தூங்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தூங்க முடியாது. பிகாஸ் இதில் நிறைய புது விஷயங்கள் நம்ம கற்றுக்கொண்டே இருப்போம். பல எக்ஸசைசஸ்லாம் இருக்கும். ஸோ குட்டி குட்டியாக கொஞ்சமாக ஒரு வருடத்துக்குள்ளே இந்த புத்தகத்தை எப்படியாவது படிக்க முடியுமா அப்படின்னு பாருங்கள். படித்தால் கண்டிப்பாக பல நல்ல மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட வாய்ப்பு. 3வது மிக முக்கியமான புத்தகம். இந்த புக்கு வந்து நான் ரொம்ப ஆக்சிடென்டலாக எனக்கு கிடைத்தது. எந்த ஒரு வீடியோலையுமே நான் அதை கேட்டு நான் பார்த்ததே கிடையாது. இந்த புக்கு பேர் என்னன்னா ஷோ யோர் ஒர்க் பை ஆஸ்டின். இந்த ஒரு நபர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த புக்கு முதல்ல எதை பற்றின்னு சொல்கிறேன். நம்ம எல்லோருக்குமே ஏதோ ஒரு டேலண்ட் இருக்குது, கரெக்டாக? ஆனால் நம்ம எதுவுமே அந்த டேலண்ட்டை வெளியில் காட்டுவதே கிடையாது.
எவ்வளோ பெரிய மிஸ்டேக் நம்ம செய்கிறோம் அப்படின்றத இந்த புக்கை படித்த பிறகு தான் எனக்கு புரிந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த புக்கு ரொம்ப ரொம்ப குட்டி புக். செகண்டு, உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய ஹிடன் டேலண்ட்டை நீங்கள் எப்படி வெளியில் எக்ஸ்போஸ் செய்து அதன் மூலிமா நீங்கள் எப்படி உங்களுடைய வாழ்க்கையை மாற்றலாம், எப்படி நீங்கள் கரியரை மாற்றலாம், எப்படி நீங்கள் பணம் சம்பாதிக்கலாம், உங்களுடைய வாழ்வாதாரத்தையே மாற்றக்கூடிய அளவுக்கு உங்களுடைய கான்ஃபிடென்ஸை எப்படி நீங்கள் மாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு பல முக்கியமான விஷயங்களை அப்படியே அசால்ட்டாக சொல்லியிருப்பாரு இந்த மனுஷன். ரொம்ப அருமையான ஒரு புத்தகம். ஏன்னா ஒவ்வொரு மனிதருக்கும் டேலண்ட் இருக்குது, ஸ்கில் இருக்குது. எல்லாருமே தனியாக இருக்கும் பொழுது பல அழகான விஷயங்களை நம்ம செய்வோம். ஆனால் ஒரு கூட்டத்துக்கு முன்னாடி நம்ம செய்ய தயங்குவோம். ஆனால் அந்த மாதிரி விஷயங்களை வைத்துக்கொண்டு தான் நம்ம முன்னேற முடியும். பிகாஸ் ஒவ்வொருத்தருக்கும் தனித்துவம் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும். அந்த தனித்துவத்தை பயன்படுத்தி நீங்கள் எப்படி முன்னேறலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு புத்தகம் தான் ஷோ யோர் ஒர்க். ஸோ கண்டிப்பாக உங்களுடைய வேலைகளை எப்படி நீங்கள் இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்தி அதன் மூலிமா உங்களுடைய பணத்தையும் சரி, உங்களுடைய ஒர்க்கையும் சரி, உங்களுடைய எக்ஸ்போஷரையுமே நீங்கள் எப்படி அதீதப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த புத்தகத்தை நீங்கள் மறக்காமல் படிக்கணும். பிகாஸ் வெரி வெரி ஷார்ட் புக். ரொம்ப ஐ திங்க் 100 pages கூட இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனால் இந்த 4வது புக்கை நான் சொல்லவே இல்லை அப்படின்னா எனக்கு மனசு நிஜமாலே ரொம்ப வலிக்குங்க. ஏன்னா இந்த புக்கு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், எனக்கு ரொம்ப பிடித்த புக். இந்த புக் என்ன அப்படின்னா சேப்பியன்ஸோடைய புத்தகம். அண்ட் இந்த ஆத்தர் எழுதின எல்லா புக்ஸையுமே நீங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு முறை படித்தாலே போதும், உங்களுடைய திங்கிங் ப்ராசஸே மாறிவிடும். நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் நீங்கள் கண்டிப்பாக 2021 படிக்க வேண்டிய புத்தகம் லிஸ்ட்லேயே நான் இந்த புக்கை போட்டுட்டேன். அந்த வீடியோவும் நீங்கள் பார்க்கல அப்படின்னா இங்கே லிங்க் பண்ணுறேன். இந்த புத்தகம் படித்தால் நீங்கள் குரங்குக்கும் நமக்கும் என்ன வித்தியாசம், நமக்கு மனிதனாக பிறப்பதற்கான ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்ன, அந்த பிறப்பில் நீங்கள் அச்சீவ் செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன, அந்த பிறப்பினுடைய மிகப்பெரிய மகிமை என்ன அப்படின்னு சொல்லிட்டு பல அற்புதமான விஷயங்கள் சயின்டிஃபிக் பெர்ஸ்பெக்டிவ்ல உங்களுக்கு சொல்லுவாங்க. இன்ஃபேக்ட் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த புக்கை படிக்க உங்களுக்கு சயின்ஸுக்கும் ஸ்பிரிச்சுவாலிட்டிக்கும் நடுவில் அது கனெக்ட் ஆச்சா, எப்படி கனெக்ட் ஆகுது அப்படின்னு உங்களுக்கே புரியாது. மனிதனாக பிறப்பது அப்படின்றது ரொம்ப அரிதான ஒரு விஷயம். ஏன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம், அரிது மானிடராக பிறப்பது அரிது அப்படின்னு கேள்விப்பட்டிருப்போம். அந்த மனிதனாக பிறந்த நம்ம என்னென்னலாம் செய்கிறோம், என்னெல்லாம் செஞ்சோம், ஃபியூச்சரில் என்னெல்லாம் செய்வோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக அவருடைய ரிசர்ச்சை ஃபுல்லாக நமக்கு ஒரு புத்தகமாக கொடுத்துருக்கிறார். அதுவும் அப்படியே ரொம்ப கஷ்டமாக இருக்கிற மாதிரிலாம் இருக்காது. கொஞ்சம் பெரிய புக்கு தான், ஆனால் நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா அப்படி சல்லுன்னு நீங்கள் ஒரு படம் பார்க்குற மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்ட்டாக போயிடும். ஸோ கண்டிப்பாக எப்பயாச்சும் நீங்கள் ஒரு வாழ்க்கையில் இந்த புத்தகத்தை கண்டிப்பாக நீங்கள் படித்தே. 5th வெரி வெரி முக்கியமான புத்தகம் என்ன அப்படின்னா, என்னதான் நம்ம புக்ஸை படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாலும் எல்லா ஒரு விஷயத்தையுமே நம்ம ட்ரை பண்ணணும். எல்லா ஆசைகளும் எல்லா மனிதனுக்கும் இருக்கும். ஆனால் எனக்கும் தெரியும், நம்ம எல்லாருமே அது 2 நாட்கள் தான் செய்வோம். நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் நீங்கள் பார்த்தீங்கன்னா 30 நாள் சேலஞ்சுன்னு சொல்லிட்டு யோகா போட்டேன். ஆனால் அந்த யோகாவை நானே 4 நாட்குள்ளே செய்யலை. பல மனிதர்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஹேபிட்டை துவங்குவதே ரொம்ப கஷ்டம். அந்த ஹேபிட்டை ஒரு 40 நாட்களுக்கு மேலே ஒரு மாதமுக்கு ஃபாலோ செய்வது ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஸோ அதனால் நான் படித்த ஒரு புத்தகம் எது அப்படின்னா அட்டாமிக் ஹேபிட்ஸ். உங்களுடைய வாழ்க்கையில் ஹேபிட்ஸை உருவாக்குவது எப்படி, அதை நீங்கள் சயின்டிஃபிக்காக எப்படி அக்செப்ட் செய்து அதை நீங்கள் எப்படி ஸ்டிக் ஆன் செய்யக்கூடியது எப்படி அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா நம்ம எல்லோருமே இது செய்யணும், அது செய்யணும், இது அச்சீவ் பண்ணணும், அது அச்சீவ் பண்ணணும் ஆசைகள் இருக்குது. ஆனால் அதை நிறைவேற்றுவது எப்படி, கன்சிஸ்டண்ட்டாக ஒரு விஷயத்தை செய்வது மூலமாக தான். ஆனால் அதை செய்யணும் அப்படின்னாலே நமக்கு தூக்கம் வரும். சீக்கிரம் எந்திரிக்கணும்னாலே ஐயோ வேணாமே அப்படின்னு தோணும். இந்த புக்கை கொஞ்சம் படிக்கலாமே அப்படின்னு தோணுமே, செமையாக தூக்கம் வரும். ஸோ அதனால் அந்த மாதிரி ஒரு விஷயங்களில் நீங்கள் ஹேபிட்டை எப்படி உருவாக்கணும் அப்படின்றது தெரிவது ரொம்ப ரொம்ப முக்கியம். அதனால தான் நான் அட்டாமிக் ஹேபிட்ஸை படித்தேன். செம்மையாக இருந்துச்சு. நீங்கள் எல்லோருமே கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த புக்கு ரொம்ப நல்ல புக்குன்னு எல்லாருமே சொல்லியிருப்பாங்க. ஆனால் நம்ம சில பேர் ஃபேமஸான புக்ஸ்லாம் நம்ம படிக்க மாட்டோம். பட் இந்த புக்கு கண்டிப்பாக வர்த், நீங்கள் கண்டிப்பாக படிக்கலாம். பிகாஸ் நம்மளுடைய வாழ்க்கையில் சில ஹேபிட்ஸை உருவாக்கினால்தான் சில முக்கியமான அடுத்தடுத்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்து கொண்டே வரும். ஹேபிட்ஸை நம்ம உருவாக்கவில்லை அப்படின்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். பிகாஸ் கன்சிஸ்டன்சி இஸ் கீ ஃபார் சக்ஸஸ். ஸோ இந்த புத்தகத்தை நீங்கள் கண்டிப்பாக படிக்கணும். பிகாஸ் ஹேபிட்ஸ் ஆர் த வே யூ அச்சீவ் வாட் யூ வாண்ட். ஆல்ரைட் மக்களே, ஸோ நீங்கள் இன்னும் என்னுடைய பல வீடியோஸ் ஆன் புக்ஸ் இன்னும் பார்க்கல அப்படின்னா என்னுடைய என்டையர் பிளேலிஸ்ட் மேலே நான் லிங்க் பண்ணுறேன். பிகாஸ் அங்கே ஒரு குட்டி வீடியோவில் நான் உங்களுக்கு படிக்கவே பிடிக்கல அப்படின்னா கூட நீங்கள் எப்படி படிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ட்ரிக் சொல்லியிருக்கேன். அந்த ட்ரிக்கை பார்க்கணும், தெரிந்து கொள்ளணும் அப்படின்னா மறக்காமல் அந்த வீடியோவை போய் பாருங்கள். அண்ட் இதே போல் பல முக்கியமான ரெக்கமெண்டேஷன்ஸ் ஆன் புக்ஸ் உங்களுக்கு பிடித்த தலைப்புகளில் நிறையவே இருக்குது. ஸோ அந்த வீடியோஸும் நீங்கள் மேலே போய் செக் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடித்திருந்தால் மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள்.
அண்ட் மறக்காமல் ஐஸ்வர்யா ரெங்கன் அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க. நீங்கள் என்னுடைய தமிழ் பாட்காஸ்ட்டை இன்னும் கேட்கவில்லை அப்படின்னா என்னுடைய தமிழ் பாட்காஸ்ட் லிங்க் கீழே இருக்குது. இந்த மாதிரி குட்டி குட்டியாக 5 நிமிடங்களுக்கு பல அழகான தலைப்புகளில் நான் இந்த மாதிரி தான் லூஸ் மாதிரி பேசுவேன். ஸோ மறக்காமல் அங்கேயும் என்னை கேட்டு பாருங்கள், நான் என்ன தான் பேசுகிறேன் அப்படின்னு தெரியும் உங்களுக்கு. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடித்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதே மாதிரி பல அற்புதமான தலைப்புகளில் நான் கூடிய விரைவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை டாடா அண்ட் பை பை.